இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒருத்தங்க ஜெயிச்சு மேலே வராங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன் ஜெயிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாமலே ஒரு சில காரணங்களும் இருக்கலாம். ஆனால் வெளியே இருந்து நம்ம பார்க்குறோம்ல, நமக்கு அது எப்படி சாத்தியம்? நேற்று வரைக்கும் கீழே இருந்தான், இன்னைக்கு எப்படி மேலே வந்துட்டான்? நேற்று வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தான், இன்னைக்கு சிஎம் ஆயிட்டான், எப்படி அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இதுக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களால அவ்வளோ ஈஸியாக இதை நம்ப முடியாது. இது எப்படி சாத்தியம்? அப்போ இவன் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கான், அதையும் தாண்டி இவனை யாரோ இயக்குறாங்க, இவனுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு சதி இருக்குது, ஒரு டீப் ஸ்டேட் இருக்குது, அதையும் தாண்டி இலுமினாட்டி, இந்த உலகை ஒரே ஒரு குரூப் இவங்க இதை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த குரூப்புக்கு கீழே தான் அத்தனை பேருமே வராங்க. அவங்க சொல்கிறத இவங்க செய்கிறாங்க. அப்படி இவங்களால் ஏற்படுத்தப்பட்ட, இவர்களால் உருவாக்கப்பட்டு, இவர்களால் க்ரூம் பண்ணப்பட்டு இன்றைக்கி நம்ம முன்னால் ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் மேலே வந்துட்டான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னா, யூத சதி, யூத பிராமண சதி. அப்படி இங்கே கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்கே உண்டு. இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. விஜய் அப்படின்றவர் ஆர்கானிக்காக இவ்வளோ ஃபேமஸாக மாற வாய்ப்பு இல்லை. அது எப்படி கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஒருத்தர் சிஎம்மாக மாற முடியும்? இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த முடிவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்க, இது காரணம் என்னென்னா டீப் ஸ்டேட், யூத சதி. யூதர்கள் இவங்க இஸ்ரேலிருந்து ஆப்ரேட் ஆகுறாங்க. அதையும் தாண்டி உலகமெங்குமே இவங்களுக்கு ஆட்கள் உண்டு, மொசாத் ஏஜென்ட்ஸ் உண்டு. நிறைய பேர் என்னையவே இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, கெவின் பால் ஒரு யூதர்களால் ஃபண்ட் செய்யப்பட்டு மொசாத்லேருந்து எனக்கு காசு வருது அப்படின்னு உண்மையாக நம்புகிறாங்க மக்கள். ஸோ இந்த டீப் ஸ்டேட் ப்ளஸ் இந்த யூத சதி அப்படின்னு பேசுகிற இந்த கும்பலில் தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கிற ஒருத்தர் தான் பாரிசாலன் அப்படின்னு சொல்கிற அந்த பாசா. அவர் போட்ட ஒரு ட்வீட், when I noticed that many of Vijay's films contained occult symbolism, I didn't hesitate to bring it to the public's attention. விஜய் கையை இப்படி வச்சுருந்தாரு, இப்படி வச்சா இது ஒரு சிம்பிள். இது அந்த பேஃபமெட் அப்படின்ற ஒரு சாத்தானுக்கு முக்கியமாக ஆக்கல்ட்டில் மேஜிக் பண்ணுவாங்கல்ல, பிளாக் மேஜிக்கில் முக்கியமான சிம்பாலிசம் நிறையா உண்டு. அந்த மந்திரவாதம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க. இவங்க சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு குரூப். விஜய் இவருடைய படங்களில் இந்த மாதிரி கையை காட்டுறாரு. இவருடைய படத்திலே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட் அப்படின்ற அந்த கோட்டினுடைய பேர் அங்கே இருக்குது. இப்படிலாம் இவங்க பேசுவாங்க. இவர் சொல்கிறாரு, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் தான் இதை முதல்ல கொண்டு வந்தேன், அப்போ இவங்கெல்லாம் என்ன கேலி பண்ணாங்க, ஆனால் இன்னைக்கு அதே மக்கள் நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி இவர் டீகோட் பண்ணுற இந்த லட்சணத்தை மக்கள் நீங்கள் திருப்பி கேட்குறாங்களாம். இவர் எப்படி டீகோட் பண்ணுவார்னா அது ரொம்ப காமெடியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் கையை இப்படி காமிச்சான்னா இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இப்படி ஒருத்தன் இப்படி டான்ஸ் ஆடுறான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். கையை இப்படி காட்டுறான், கையை இப்படி காட்டுறான், கையை இப்படி உள்ளே வைக்கிறான், இல்லை அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவன் வாழை இலையை எந்த கையில் கொண்டு வரான். விக்ரம் படத்தினுடைய டீசரில் கமலஹாசன் வாழை இலையை வந்து லெஃப்ட் ஹேண்டில் கொண்டு வருவார். அதுக்கு ஒரு டீகோடிங். வாழை இலையை எல்லாம் ரைட் ஹேண்டில் தானே கொண்டு வருவாங்க, இவர் எப்படி லெஃப்ட் ஹேண்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு டீகோடிங். அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வாழை இலையை வந்து தூக்கி கொண்டு போவார். ஒரு பரிமாறுவதற்கோ இல்லை வந்து ஒரு விருந்துக்கு அழைப்பதற்கோ தயார் செய்யும் பொழுது வலது கையில் தான் வாழை இலையை தூக்கி வருவாங்க, இடது கையில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணவே மாட்டாங்க யாரும். இவர் ரொம்பவே தெளிவாக அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, இடது கையில் அந்த வாழை இலைகளை தூக்கி கொண்டு வருகிறார். அப்படின்னா என்னன்னா வந்து அது ஒரு விருந்தோம்பல் கிடையாதுங்கிறத அவர் ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. அந்த வாழை இலையை தூக்கி கொண்டு வரும்பொழுது இப்படியெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கிற இவருடைய டீகோடிங்கை மக்கள் நீங்கள் திருப்பி கேட்குறாங்களாம், எங்களுக்கு சொல்லுங்க, அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்கு? எனக்கு என்ன ஒரு கேள்வினா, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் எப்படி இவருக்கு மட்டும் தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம், நம்ம பின்னால் பேசலாம். இதையும் தாண்டி இன்னொருத்தர் விஜய் எப்படி ஜெயிச்சார்னா, ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, இஸ்ரேலில் இருந்து இவிஎம்ஐ ஹேக் பண்ணிட்டாங்க. எப்படி? விஜய் இஸ்ரேலுடைய ஒரு ஏஜென்ட், ஒரு யூத ஏஜென்ட். இவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இஸ்ரேலில் இருந்து இங்கே உள்ள இவிஎம் மிஷினை இவங்க ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணி விஜயை ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்க. விஜய் இவ்வளவு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு, நல்லா நினைச்சு பாருங்க. இவிஎம் மிஷின்ல கட்டாயம் சீட்டிங் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல்ல இருந்து இந்த வேலை நடந்திருக்கு. இஸ்ரேல் யூதர், அந்த யூத வம்சாவளி தான் விஜய். அடுத்து இன்னொருத்தர், இவர் த்ரிஷா வச்சு ஒரு அழகான ஒரு டீகோடிங் பண்ணியிருக்காரு. த்ரிஷா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், 10-15 வருஷம் இருக்கும், ஒரு வீடியோவில் நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.
இவங்களுடைய பர்த்டே மே மாதம் 4ஆம் தேதி. மே மாதம் 4th அன்னைக்கு நமக்கு ரிசல்ட் வருது, விஜய் ஜெயிக்கிறாரு. அது எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி இவங்க பேசுவாங்க? இந்த மாதிரி 3 விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி 300 விஷயங்கள் இருக்குது. 300 பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க இதை மாதிரி. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன ஒரு வேடிக்கைனா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த நபர் இருக்கார் இல்லையா பாரிசாலன், இவர் கமலஹாசன் பாலிடிக்ஸ்க்கு வரும்போது இதே மாதிரி தான் டீகோடிங் பண்ணிட்டு இருந்தார். இவர் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதை பாருங்களேன். இவர் கமலஹாசனுடைய உடை அந்த இடத்துல நீங்கள் முழுக்க பார்க்கணும். கருப்பு என்பது யூதர்களுடைய வண்ணம். யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கருப்பாக தான் இருப்பாங்க, கருப்பு உடைகளை தான் உடுத்துவார்கள், கருப்புக்குள்ளே தான் போடுவாங்க, கருப்பு ட்ரெஸ்ஸில் தான் எப்பவுமே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். இது யார் சொன்னா, இது எங்கேருந்து இவங்க எடுத்தாங்க, இதுக்கான சோர்ஸ் என்ன, இது எப்படி நம்ம நம்பலாம்? இந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. கருப்பு போட்டிருந்தா இவங்க ஜூ. அப்போது கமலஹாசன் அந்த ட்ரெய்லரில் கருப்பு ஷர்ட் போட்டிருக்காரு, அதனால் கமலஹாசன் ஒரு இலுமினாட்டி அப்படின்னு இவர் தான் சொன்னார். ஆனால் இந்த கமலஹாசன் அரசியலில் ஜெயிக்கலை. ஒருவேளை ஜெயிச்சிருந்தாருன்னா இவரையும் இப்படி தான் பேசியிருப்பாங்க. எப்படி பார்த்தீங்களா, அன்னைக்கே நான் சொன்னேன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காரு, அப்போது இவர் யூதர்களால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு இலுமினாட்டி அப்படின்னு நம்ம பேசியிருக்கலாம். ஆனால் பேச முடியல. ஏன்னா கமலஹாசன் அரசியலில் தோற்று போயிட்டார். தோற்று போனது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேவலமாக திமுகவில் போய் இணைஞ்சாச்சு. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் இலுமினாட்டினால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதே மாதிரி தான் கமலஹாசனுக்கும் நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஏன் கமலஹாசன் ஜெயிக்கலை? ஏன் இதே இலுமினாட்டிகள் கமலஹாசனை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அப்போது கமலஹாசன் எப்படி தோற்று போய் எப்படி எனக்கு திமுகவில் போய் ஜாயின் பண்ணது எப்படி ஒரு ஆர்கானிக்கான விஷயமோ, விஜய் ஜெயித்ததும் ஒரு ஆர்கானிக்காக நடந்த ஒரு விஷயம். இது இவருடைய ஃபேன் பேஸ், இவருடைய அரசியல், இவருக்கான புகழ், இவருக்கான கரிஸ்மா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து இவர் ஜெயிச்சிருக்காரு. கமலஹாசன் தோற்று போயிட்டார். நீங்கள் சொன்னீங்க கமலஹாசனும் இலுமினாட்டி, விஜயும் இலுமினாட்டி. அது எப்படின்னா கமலஹாசன் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காராம். அப்போ இவங்க லாஜிக் படியே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் பற்றி கார்ல் பாப்பர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஞானி, ஒரு ஃபிலாசபர் பேசின ஒரு விஷயம் ஒன்று உண்டு. நம்ம இதை பார்க்கலாம். கார்ல் பாப்பர் பற்றி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் தளத்தில் பேசின ஒரே ஒரு ஆள் நம்ம ஜெயமோகன் பேசியிருப்பார். ஃபால்சிஃபைபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் பற்றி இவர் பேசியிருப்பார். வாட் இஸ் ஃபால்சிஃபைபிலிட்டி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னால் கார்ல் பாப்பருடைய கன்ஜெக்சர்ஸ் அண்ட் ரெஃப்யூட்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான புத்தகம் ஒன்று உண்டு. இவர் எழுதின எல்லா ஒர்க்குமே முக்கியமான ஒர்க் தான், நீங்கள் படிக்கணும். முக்கியமாக இந்த புக்கில் இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் பற்றி இவர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், இட் இஸ் ஈஸி டு அப்டைன் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் வெரிஃபிகேஷன்ஸ் ஃபார் நியர்லி எவ்ரி தியரி இஃப் யூ லுக் ஃபார் கன்ஃபர்மேஷன்ஸ். கமலஹாசன், விஜய் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம், பெரிய பெரிய பணக்காரங்க ப்ளஸ் ஃபேமஸான பீப்புளெலாம் இலுமினாட்டி அப்படின்ற இந்த குரூப்னால இவங்க கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் நம்புறீங்க ஃபஸ்ட்டு. இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் கண்டுபிடிக்கலாம். விஜய் போடுற ட்ரெஸ்ஸு, கமல் போடுற ஜட்டி, இவங்களுடைய கலர் என்ன, இதனுடைய சைஸ் என்ன, இதனுடைய ஷேப் என்ன, அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தால் அதுக்கு ஒரு கதையை நீங்கள் சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். என்ன இவர் சொல்கிறாருன்னா, கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இவன் இலுமினாட்டி, இப்போ கெவின் பால் ஒரு இலுமினாட்டி, கெவின் பாலுக்கு மொசாத்லேருந்து காசு வருதுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதற்கான காரணங்களை நீங்கள் எங்கே வேணால் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்ஃபர்மேஷன் பயாஸில் தான் இவங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுறாங்க. இதே வீடியோவில் நம்ம பாரிசாலன் சொல்கிறாரு, குக்கர் வந்து அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு அந்த ட்ரைலரில், விக்ரம் படத்தினுடைய ட்ரைலரில் அந்த விசில் சத்தம் அப்படியே பொங்கி வருது. ஓகே, அந்த சவுண்டு வருது. அதுக்கு இவருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இவருடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. யார்? கமலஹாசனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்காராம். ஏன்னா இவர் வந்து யூதரான், அந்த யூத மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்றத இவங்க காட்டுறாங்கன்னு இந்த குக்கர், அடுப்பில் வச்சிருக்கிற ஒரு குக்கரை வச்சு இவர் சொல்கிறாரு. இதை வச்சு நானும் ஒன்று சொல்லலாம். குக்கர்னா டிடிவி, மேலே விசில்னா விஜய், குக்கர் மேலே விசில். இப்போ எங்கள் ஒரு பிரச்சனை போச்சு தெரியுமா? டிடிவியினுடைய அந்த ஒரு எம்எல்ஏவை விஜய் வாங்க ட்ரை பண்ணாருன்னு சொல்லி நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இதே அன்னைக்கே கமலஹாசன் சொல்லிட்டாரு பாருங்கள், கீழே டிடிவி இருப்பார், அதுக்கு மேலே வந்து விசில் வந்து உட்காரும். நான் கூட அப்படி சொல்லலாம். டிடிவியை வென்று அவங்க வச்சுருந்த அந்த ஒரே ஒரு ஆலயம் இந்த விசில் தூக்கிரும் அப்படின்னு கமலஹாசன் 2017-18 அப்பயே சொல்லிட்டாருன்னு நான் ஒரு டீகோடிங் பண்ணலாம். ஆனால் அது உண்மையா?
அப்போது கன்ஃபர்மேஷன் பயாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் முடிவுக்கு நீங்கள் வர முடியும். முடிவை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு அதுக்கான காரணங்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டே இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அந்த முடிவிலிருந்து இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை இவங்க ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னால் அதற்கான ப்ரிமைசஸ்லாம் உண்டு, அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் உண்டு இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னா இவ்வளோ காரணங்கள் இருக்குது நீங்கள் சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய காரணங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த காரணங்கள் முடிவை வந்து மாற்றும். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த ஆர்குமெண்ட் லீட் பண்ணி போகிற அந்த ஃபைனல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அங்கே உங்களுடைய முடிவுகள் மாறலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, முடிவை ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கான காரணங்களை இவங்க தேடுவாங்க. இப்போ கெவின் பால் ஒரு மொசாதினுடைய ஏஜென்ட். ஓகே, நீங்கள் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோடய புக் ஷெல்ஃபில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக் எடுத்துக்கோங்க, ஜெருசலேம். ஓகே, ஜெருசலேம் எங்கே இருக்குது? இஸ்ரேலில் இருக்குது. மொசாத் எங்கே இருக்காங்க? இஸ்ரேலில் இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த எம் இருக்கா, நம்ம ஃபன்னாக பண்ணலாம். எம், மொசாதினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் இங்கே இருக்குது. அடுத்து இந்த புக் எடுத்துக்கலாம். இவர் நம்ம ஜோனத்தன் பிரான்சன் எழுதின கிராஸ் ரோட்ஸ் அப்படின்ற ஒரு நாவல். இதில் ஓ இருக்கா, MOSSAD, MOSSAD, மொசாத். அப்போது கெவின் பால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒரு மொசாத்தினுடைய ஏஜென்ட் அப்படின்ற அந்த ஒரு உண்மையை நமக்கு மறைமுகமாக அப்படிலாம் இல்லை, இவங்கெல்லாம் பிண்டாரிகள், இவங்கெல்லாம் இலுமினாட்டிகள், இவங்கெல்லாம் சதிகாரர்கள், இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டே நமக்கு சொல்லிடுவாங்க இவங்க யாருன்னு. இது யாருக்கு தெரியும்னா பாரிசாலனுக்கு மட்டும்தான் தெரியும், ஊரில் வேறு யாருக்குமே தெரியாது பாருங்கள். ஏன்னா இவர் வந்து இந்த ஆக்கல்ட் சிம்பாலிசம்லாம் தெரிஞ்ச ஒருத்தர். ஓகே, அப்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், கெவின் பால் அப்படின்ற ஒருத்தனுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போட சொல்லி காசு கொடுக்குறது யாருன்னா மொசாத். ரைட்டா? யா, மொசாத் தான். நான் அப்படியே வச்சுக்கலாமா? இப்போது இவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் எலெக்ஷனில் ஜெயிச்சு அன்யூஷுவலாக படம் நடிச்சிட்டு இருந்தார். 24 அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அடுத்த 2 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சிட்டாரு. 59 ஆண்டுகள் இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 2 பேரும் இன்றைக்கி ஆட்சியில் இல்லை. ஓகே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, இதுக்கு பின்னால் டீப் ஸ்டேட் இருக்காங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. இதை இவர் இன்னொரு ட்வீட்லேயும் இவர் பதிவிட்டிருக்காரு, இதே போஸ்ட்டுக்கு கீழே. இங்கே இந்த மாதிரி மறைமுகமான டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்லாம் இங்கே உண்டு. நம்மளுடைய அரசியலுக்குள்ள குளோபல் எலிட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி இப்போது இலுமினாட்டி, யூதர்கள் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டோம்னா மாட்டிப்போம். ஏன்னா இந்த மாதிரி நிறையா சொல்லி இவர் நிறையா ட்ரால்லாம் இவரை பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போது டீப் ஸ்டேட் அண்ட் எலிட்னா இங்கே உள்ள மொழியில் யூதர்கள் தான், இவங்கள தான் இவங்க இப்படி மாற்றி இவங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போது வரலாற்றிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி அரசியலில் இவன்லாம் எப்படி அரசியலுக்கு வந்தான், அரசியலில் வரதை விட இவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று உண்டு. ஹிட்லருடைய வளர்ச்சி அது அவ்வளோ சாத்தியமே இல்லை. நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அசாத்தியமான ஒரு விஷயம் அது. பை அசாத்தியம் ஐ மீன், அது எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரோட்டில் ப்ரெட்டு கொடுப்பாங்க, ப்ரெட்டும் கூழும் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா சோத்துக்கு வழி இல்லாமல் ப்ரெட்டையும் கூழையும் வாங்கிறதுக்காக ஒரு ஆசிரமத்தில் தூங்கி எந்திரிச்சு அங்கே சாப்பிட்டு அந்த சாப்பாட்டில் வளர்ந்து அரசியல் கற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்து ஜெர்மன் பாப்புலேஷன் மொத்த பேரையும் இவருடைய கைக்குள்ளே கொண்டு வந்து அரசியலில் மாபெரும் வெற்றி பெற்றவர் யாருன்னா ஹிட்லர். இவருடைய அரசியல் அந்த க்ரோத் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இது இலுமினாட்டியா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 1918 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடியுது. இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அதில் பங்கேற்ற ஒரு சாதாரணமான ஒரு சிப்பாய், ஒரு சோல்ஜர் தான் நம்ம அடால்ஃப் ஹிட்லர். அதுக்கப்புறம் 1918 இவங்க தோற்று போகிறாங்க. இவங்க தோல்வி அடைகிற அந்த செய்தியை இவர் எங்கேருந்து கேட்குறாருன்னா, ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. ஒரு கேஸ், மஸ்டர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, மஸ்டர்ட் பாம்னு சொல்லுவாங்க. அந்த மஸ்டர்ட் பாம் வெடித்ததுனால இவருக்கு கண் பார்வை போயிருச்சு. கொஞ்ச நாள் கண்ணில் அடிபட்ட உடனே இவர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. இவருக்கு அங்கே செய்தி வருது, ஜெர்மனி தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த போரை ஸ்டார்ட் பண்ணி ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அந்த எம்பையர் வர்சஸ் செர்பியா, இந்த 2 பேருக்குமான போரை
உலகப் போரா மாற்றினதில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா ஜெர்மனிக்கு உண்டு. ஸோ ஜெர்மனி தான் இந்த போருக்கான முக்கியமான காரணம்னு சொல்லி இவங்க மேலே நிறையா பழி போட்டாங்க. பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகளுக்கெல்லாம் இவங்க பணம் கொடுத்தாங்க ஆஸ் எ ரெப்பரேஷன், இழப்பீடு. ஜெர்மனியினுடைய பகுதிகளில் நிறையா பகுதிகளை இவங்க பக்கத்து நாடான போலந்து இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இவங்க பக்கத்து நாடுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு சைன் ஒன்று பண்ணாங்க, ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டாங்க. அந்த ட்ரீட்டியின் படி ஜெர்மனி மிக மோசமான ஒரு ஹியூமிலியேட்டிங் தோல்வின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப அவமானப்பட்டு ஒரு தோல்வியை அடைஞ்சாங்க. இந்த தோல்விக்கு அப்புறம் 1920s அரசியலுக்குள்ளே வந்தவர் தான் நம்ம அடால்ஃப் ஹிட்லர். இவர் இன்னொரு பார்ட்டி, ஒரு நாசி பார்ட்டின்றது அவங்களுடைய பெயர். அந்த கட்சியில் சேர்ந்து அங்கே பயங்கரமாக பேசி வளர்ந்த கட்சி தான் நாசி கட்சி. 1928 அங்கே எலெக்ஷன் வருது. இந்த 10 ஆண்டுகள் இருக்கும் இல்லையா, 1919 நினைக்கிறேன், 1920 அந்த பீரியட்லேருந்து ஆரம்பித்து அடுத்த ஒரு 8-9 ஆண்டுகளாக இந்த கட்சி வளர்ந்து வருது. இந்த கட்சியில் முக்கியமான இடத்துக்கு இவர் நகர்ந்துடுறார் ஹிட்லர். 28 நடந்த அந்த எலெக்ஷனில் இவங்க வாங்கின ஓட்டு எவ்வளோனா, அந்த நாசி கட்சி NSDAPன்னு சொல்லுவாங்க, இவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 2.6%. வாங்கின சீட்டு 21. மொத்த சீட்டு எவ்வளோனா 491. 491 சீட்டில் வெறும் 21 சீட்ஸ் மட்டும் வாங்கி 2.6% மட்டுமே வாங்கி ஒரு இரலவெண்ட்டான ஒரு பார்ட்டியாக இருந்தார் ஹிட்லர். அடுத்த 2 வருஷம் கழிச்சு 1930 அடுத்த 2 வருஷத்தில் அங்கே நடந்த அந்த எலெக்ஷனில் 30 18.7% வாங்குறாரு இவர். 18.7%. சீட்டு பார்த்தீங்கன்னா 107. எப்படி ஃப்ரம் 21 to 107, ஃப்ரம் 2.6 to 18.7% இன் அ மேட்டர் ஆஃப் 2 years. ஏன்னா அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் முக்கியம். 29 அமெரிக்காவில் அந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் நடக்குதா, உலகில் மிக மோசமான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். வால் ஸ்ட்ரீட்டில் மிக மோசமான ஒரு கொலாப்ஸ். அந்த என்டையர் சிஸ்டமே அப்படியே கொலாப்ஸ் ஆனாங்க. இந்த பிரச்சனை உலகம் எங்குமே இது எக்கோ ஆன உடனே இதில் ஜெர்மனியும் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. ஜெர்மன் பேங்க்ஸ்லாம் இவங்க க்ளோஸ் பண்ணாங்க. வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து ஏழ்மை பயங்கரமாக அங்கே பிரச்சனையாக மாறிச்சு. அந்த பீரியடில் அந்த மக்களுக்கு தேசியவாதம், நேஷ்னலிசம், எத்னோசென்ட்ரிசம், இந்த மாதிரி நிறையா அவங்க கேட்ட, இந்த மக்கள் ஆசைப்பட்ட அந்த அரசியல் சொல்யூஷன்ஸை முன்னால் கொண்டு வந்து கொடுத்தாரு ஹிட்லர். இது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அப்போ என்னாச்சு, 2 வருஷத்தில் பயங்கரமான growth. ஆனால் அங்கே ஒழுங்கான ஒரு அரசு அமையலை. 32 1932 அங்கே இன்னொரு எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் 18% இருந்தவர் அடுத்த 2 வருஷத்தில் 32 37.3% இவங்களுடைய ஓட்டு. சீட்டு பார்த்தீங்கன்னா 230 சீட்டு வாங்கினாங்க. அப்போது 28 வெறும் 21 சீட்டு வாங்கின ஹிட்லர் அடுத்த 4 வருஷத்தில் 32 230 சீட்டு, 10 மடங்குக்கும் மேலே. பார்த்தீங்களா, இது யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு ஹியூஜ் மார்ஜின் இல்லையா? நீங்கள் அடால்ஃப் ஹிட்லருடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கணும்னா இந்த 2 வால்யூம் இருக்குது. வால்கர் உல்ட்ரிச் எழுதின வால்யூம் 1 பெரிய புக். இது ஒரு 700 பக்கம், இது ஒரு 700 பக்கம். ஓகே, வால்யூம் 1 வால்யூம் 2 நீங்கள் படிக்கணும். இவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு ஃபினாமினல் growthனா என்ன, இது எப்படி சாத்தியம், இதை வாழ்ந்து காமிச்சவர், இதை சாதிச்சு காமிச்சவர் யாருன்னா அடால்ஃப் ஹிட்லர். அதே வருஷத்தினுடைய கடைசியில் நவம்பர் மாதம் இன்னொரு எலெக்ஷன் வருது. நிறைய கட்சிகள், ஏன்னா ஜெர்மனி ஒரு காலத்தில் மன்னராட்சி முறையை ஃபாலோ பண்ணவங்க, இவங்க அங்கேருந்து ஒரு டிரான்சிஷன் ஒன்று நடந்து இவங்க டெமோக்ரஸியாக மாறுறப்போ நிறைய கட்சிகள் உள்ளே வராங்க. அடிக்கடி ஆட்சிகள் அங்கே கவிழ்ந்து போகுது. இதன் மூலமாக எலெக்ஷன் அடிக்கடி அங்கே வருது. அப்போது 32 நவம்பர் மாதம் எலெக்ஷன் வச்சா அந்த எலெக்ஷனில் இந்த 37% 33 இதுவாக மாறுது. ஃப்ரம் 37 to 33 சீட்டு பார்த்தீங்கன்னா 196. ஓகே, யார், ஹிட்லருக்கு. இங்கே ஒரு சரிவு ஒன்று ஏற்படுதா? ஆனால் இந்த சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் கூட ஹிட்லர் மக்களுடைய செல்வாக்கை இவர் இழக்கவில்லை. மக்கள் இவருக்கு பயங்கரமாக ஆதரிச்சாங்க இவரை. அப்போ அங்கே பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் இருந்தார், பால் வான் ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு பிரசிடெண்ட். இவர் என்ன பண்ணார்னா, இங்கே ஒழுங்கான ஆட்சியை யாருமே அமைக்க முடியலை. ஆனால் ஃபேமஸாக யார் இருக்கானா, ஹிட்லர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹிட்லரை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவங்க ஊரில் சான்சலர்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பிரைம் மினிஸ்டர் மாதிரி. நம்ம இவரை சான்சலராக அப்பாயிண்ட் பண்ணலாம்
எப்படி மக்களுடைய ஆதரவை பெற்று இவர் அதிகாரத்துக்கு வரல, மாறாக இவருடைய சரிவு அங்கே இருந்தாலுமே இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்மளுடைய அரசியலுக்கு இவர் தேவை அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணாங்க, இவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க சான்சலராக. அதான் கடைசி எலெக்ஷன். அடுத்த 12 இயர்ஸ் அங்கே பார்லிமெண்ட்ரி சிஸ்டமே அங்கே இல்லை. ஒன்ஸ் பதவிக்கு வந்த அந்த ஹிட்லர் 33ல் அடுத்த 12 வருஷம் அங்கே எலெக்ஷன் கிடையாது, ஒரே ஆள் தான், ஒரே ஆட்சி, ஒரே கட்சி, அங்கே சர்வாதிகாரம் தான் இவங்க பண்ணாங்க. இப்போது மை கொஸ்டின் இஸ், எப்படி இது சாத்தியமாச்சு? 4 வருஷத்தில் 10 மடங்கு growth எப்படி சாத்தியம்? அதுவும் ஒரு நோபடி, அவருக்குன்னு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான். ஆனால் எப்படி இது சாத்தியமாச்சு? நீங்கள் ஒன்றே சொல்லலாம், அவரை வந்து இலுமினாட்டி உட்கார வச்சாங்க அப்படி சொல்வீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா யூதர்கள் தான் இலுமினாட்டி. ஆனால் இதே ஹிட்லர் ஆட்சிக்கு வந்து, இதுவும் த்ரூ பேக்டோர் டீலிங்ஸ், நேரடியாக மக்களை சந்தித்து இவர் ஆட்சிக்கு வரவில்லை. அப்போ இவரை அப்பாயிண்ட் பண்ணது யார்? விஜயாவது மக்களுடைய மேண்டேட்டில் இங்கே ஆட்சிக்கு வந்திருக்காரு, இவரே நீங்கள் இலுமினாட்டின்னு சொல்வீங்கன்னா ஹிட்லர் யார்? மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெறாமலே ஒருத்தர் இங்கே அப்பாயிண்ட் பண்ணப்படுறார். அப்போ அப்பாயிண்ட் பண்ணப்படுறாருன்னா இவருக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கும். இவருடைய அந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் மூலமாக, இவருடைய அந்த இலுமினாட்டி கனெக்ஷன்ஸ் மூலமாக ஜெயிச்சு வந்துட்டார், ஜெயிக்கல, அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது எப்படிங்க? எவனுமே அவனுக்கு சப்போர்ட்டே இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு சோல்ஜராக இருந்தவன். இவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஹிட்லருடைய அப்பாவான எலோயிஸ், அந்த எலோயிஸ்க்கான அப்பா யாருன்னு தெரியாது. எலோயிஸ் ஒரு கள்ளக்காதல் முறைப்படி இல்லை ஒரு திருமணம் கடந்த உறவுப்படி பிறந்தவர் தான் ஹிட்லருடைய அப்பா. சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட, சமூகத்தால் ஏற்கப்பட முடியாத ஒரு உறவில் பிறந்த ஒருத்தருடைய மகன், அது எப்படி சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு பெயிண்டர், ஒரு பெயிண்டராக போகிறதுக்காக அந்த அகாடமியில் அப்ளை பண்ணி அதில் சீட்டு கிடைக்காம ஒரு தோற்று போன ஒரு லூசர் தான் ஹிட்லர். இவர் எப்படி இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு வர முடியும்னா அவ்வளோ சாத்தியம் இல்லை, அவ்வளோ ஈஸி இல்லை. இவரை உள்ளே கொண்டு வந்து வச்சது யாருன்னா இலுமினாட்டின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் யார் இலுமினாட்டி? உங்களுடைய கூற்றுப்படி யூதர்கள். ஆனால் இதே ஹிட்லர் தான் ஆட்சிக்கு வந்து இவர் யாரை கொன்னார்? யூதர்களை கொல்வதற்காக ஒரு சதிகாரனை, ஒரு கொலைகாரனை எப்படி இலுமினாட்டியை கண்ட்ரோல் பண்ணுற ஜூஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போது இது ஒரு ஆர்கானிக்காக நடந்த ஒரு விஷயம். நீங்கள் டீப் ஸ்டேட், இலுமினாட்டி இப்படிலாம் நீங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டான ஒரு ஆள் யாருன்னா ஹிட்லர். ஆனால் அந்த ஹிட்லர் தான் யூதர்களை கொன்று குவித்தார். உண்மையா? அப்படி தானே? அப்போ யூதர்களை கொல்றதுக்கு யூதர்களை எப்படி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ நம்ம கால் பாப்பர் பேசின அந்த ஃபால்சிஃபயபிலிட்டி அப்படின்ற அந்த கான்செப்டை பார்த்துடலாம். இது என்னென்னா, இவர் சொல்கிறாரு, எந்த ஒரு தியரியுமே நீங்கள் ஒரு தியரியை இங்கே ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தியரி சயின்டிஃபிக்காக இல்லையான்னு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா, அந்த தியரி, நீங்கள் இந்த தியரியை பொய்ப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா இந்த விஷயம் பொய் அப்படின்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியணும். அப்படி முடிஞ்சால் மட்டும்தான் இது ஒரு சயின்டிஃபிக்கான தியரியாக இருக்க முடியும். அவர் சொல்கிறாரு, த கிரைட்டீரியன் ஆஃப் தி சயின்டிஃபிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் அ தியரி இஸ் இட்ஸ் ஃபால்சிஃபயபிலிட்டி ஆர் ரெஃப்யூட்டபிலிட்டி ஆர் டெஸ்டபிலிட்டி. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அதை என்னால் ரெஃப்யூட் பண்ண முடியணும், நான் அதை மறுக்க முடியணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது ஒரு சயின்டிஃபிக்கான தியரியாக இருக்க முடியும். விஜய் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதனால் அவர் யூத கைக்கூலின்னு நான் சொன்னேன்னா அதை எப்படி நான் ப்ரூவ் பண்ண முடியும்? அதை எப்படி நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? இப்போ அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை எப்படி நான் மறுக்க முடியும்? அவர் கருப்பு போட்டிருந்தா ஜூ, வெள்ளை போட்டிருந்தா இவரை ஃபாதர்னு சொல்லுவார், மஞ்சள் போட்டிருந்தா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார், ரெட்டு போட்டிருந்தா கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லுவார். என்ன, இவன் கம்யூனிஸ்டாக இருக்கான் அதனால தான் மறைமுகமாக இப்படி சொல்கிறான்னு நான் சொல்லலாம். அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்றது முக்கியம். வாட் இஸ் ஃபால்சிஃபயபிலிட்டி அப்படின்னா, இந்த மாம்பழம் இருக்கா, இந்த மாம்பழம் மேங்கோஸ் ஆர் ஸ்வீட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். மேங்கோஸ் ஆர் ஸ்வீட், எல்லா மாம்பழமும் இனிக்கும். நான் ஒரே ஒரு புளிப்பு மாம்பழத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த தியரி பொய்யாயிரும். ஏன்னா இந்த தியரியை பொய்ப்பிக்குமாறு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரே ஒரு புளிப்பு மாம்பழத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த தியரி தோற்று போயிடும். ஆனால் நானே இந்த மாம்பழத்தை வந்து எடுத்து வந்து வச்சு
மேலே பார்த்தீங்களா பிளாக் மார்க்ஸ் இருக்கா, கருப்பு மார்க்ஸ் இருக்கா? அப்போ கருப்பு பாரிசாலனுடைய தியரி படி அது யூதர்களுக்கான ஒரு கலர். அப்போ யூதர்கள் தான் இந்த மாம்பழத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது மஞ்சளாக இருக்குது. மஞ்சள் யார்? பாமக. ஓகே, நான் சொல்கிறேன் அப்படி. பாரிசாலன் அப்படி சொல்லுவார். மஞ்சள்னா அது பாமக. அப்போ பாமகவினுடைய மாம்பழத்து மேலே யூதர்களுடைய கருப்பு கலர் இருக்குது. அப்போது அன்புமணி ஒரு யூதர் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த தியரியை நீங்கள் எப்படி நீங்கள் மறுப்பீங்க? மஞ்சள் கலரில் 1000 விஷயம் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சள் இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மாம்பழம்னா பாமக. அப்போது பாமக மேலே ஜூஸ் உக்காந்துருக்காங்க, விச் மீன்ஸ் யூதர்கள் வந்து பாமகவை கட்டுப்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்லலாம். ஓகே, என்ன விஷயம்னா இதுக்கு பேர் தான் ஃபால்சிஃபையபிலிட்டி. நீங்கள் எந்த ஒரு தியரியுமே நீங்கள் பொய் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியலைன்னா அந்த தியரி நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்த இலுமினாட்டி ஸ்டோரி சொல்கிறாங்கல்ல, இதில் என்ன பெரிய பிரச்சனைனா நீங்கள் இவங்ககிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணி இவங்க பேசுகிற விஷயம் பொய்ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க டீகோட் பண்ணுவாங்க. கருப்பு போட்டிருந்தா பாருங்கள் ஜூ அப்படிம்பாங்க. ஓகேங்க, அவர் உள்ளே வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு, அப்போ அவர் பாஸ்டரு, அவர் கிறிஸ்டியன் அப்படி சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். ட்ரிஷா அவங்க ஒரு பிராமின், இவர் அவங்க கூட உறவில் இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது பிராமின், யூத பிராமின், இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற பிராமின்ஸ் உண்மையான யூதர்கள்னு இவங்க சொல்கிறாங்க. முக்கியமாக பாரிசாலன் சொல்லுவார். அப்போ பாருங்கள் இவர் எப்படி ஒரு பிராமினை போய் பிடிச்சாரு. அப்போ இதுவும் ஒரு சதின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த பதவியேற்பு விழாவில் த்ரிஷா ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு டீகோடிங் பண்ணுவாங்க. அப்போ இவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இல்லைங்க நீங்கள் பேசவே முடியாது. இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த முடிவை நீங்கள் ஃபால்சிஃபை பண்ணவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது பொய். ஏன் பொய்னா இங்கே பாருங்கள் எவிடன்ஸை நான் காட்ட முடியாது. ஏன்னா நான் காட்டுற எவிடன்ஸே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது யூதன் கொடுத்த எவிடன்ஸுன்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் இவங்ககிட்ட பேச முடியாது. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் புதுசாக குடி புகுந்திருக்காங்க. அவங்க யாருன்னா ஏலியன்ஸ் இவங்களை அனுப்பிச்சி வச்சாங்க என்ன ஸ்பை பண்ணுறதுக்கு நான் நம்புறேன்னு வைங்களேன். அவங்க என்னை பார்த்தாங்கன்னா பாருங்கள் பார்த்தீங்களா நான் போய் சொன்னேன் அவங்க என்ன ஸ்பை பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலாம். இவங்களே என்னை அவாய்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லலாம். பாருங்கள் இவங்க ஸ்பைன்றதை மறைக்கிறாங்க, நான் பார்த்துருவேன்னு சொல்லி மறைஞ்சிருந்து பண்ணுறாங்க அப்படி சொல்லலாம். அவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்கன்னு வைங்களேன், பாருங்கள் இப்படி சிரித்து இவங்க என்ன மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படியும் சொல்லலாம். என்கிட்ட இவங்க அன்பாக பேசுனாங்கன்னா பாருங்கள் அன்பாக பேசி என் வீட்டுக்குள்ளே வந்து அங்கே ஒரு ஸ்பையிங் டிவைஸை உள்ளே வைக்க போகிறாங்க அப்படின்னு நான் பேசலாம். அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த முடிவை நீங்கள் ஃபால்சிஃபை பண்ண முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நம்ம ஊரில் இலுமினாட்டி அப்படின்ற விஷயம், டீப் ஸ்டேட், இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. விஜய் அப்படின்றவர் உலக அரசியலுடைய ஒரு ஏஜென்ட்னு நான் நம்பினேன்னா என் நம்பிக்கையை கொஸ்டின் பண்ண எங்கள் ஆள் இல்லை, அது யாராலும் முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கி க்ரோ ஆகுறாங்க. பாரிசாலன் மாதிரி ஆட்களுக்கான ஸ்பேஸ் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க பேசுகிற கதைகளை யாருமே இதை கேள்வி கேட்கவோ இல்லை இதை பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவோ என்னால் முடியாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லோ கலரை பாமகன்னு சொல்லலாம், சிஎஸ்கேன்னு சொல்லலாம், இல்லை மஞ்சள் அது மங்களகரமான அந்த மஞ்சள் பொடி அப்படியும் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு தியரியை நீங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதுக்கான எல்லா கூறுகளும் இந்த இதில் உண்டு. இலுமினாட்டி அப்படின்ற இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே நீங்கள் இது ஒரு மல்டிவர்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு மல்டிவர்ஸை நீங்கள் இதுக்குள்ளே உருவாக்க முடியும். அதுக்கான எல்லா சாத்தியமும் உண்டு. நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதனால தான் இந்த டிசிபி பாண்டியன் அப்படின்ற அந்த ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அந்த ஆளும் பாரிசாலனும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையாயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணார், பாரிசாலனை வில்லனா காமிக்கணும். அப்போ இவர் என்ன பண்ணார், பாரிசாலனே ஒரு இலுமினாட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அடுத்தவனை யூதர்கள், யூத கைக்கூலி அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பிரச்சனை வந்தவுடனே இவர் ஆட்டோமேட்டிக்காக யூதனா மாறியாச்சு, மாற்றிட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ நீங்கள் அவங்கள ஒரு டீப் ஸ்டேட் பாலிட்டிஷியன், யூத கைக்கூலி, மொசாதினுடைய ஏஜென்ட் எப்படி வேணால் மாற்றலாம். அப்போ இந்த ஸ்டோரிஸ்லாம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கால் பாப்பர் யாருன்னு நீங்கள் முதல்ல தேடி படிங்க. அவரை படிச்சிட்டிங்கன்னா இந்த கும்பல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். ரைட், நன்றி.